அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மிக நெருக்கடியான சூழ்நிலையில் யாருடைய உதவியுமே கிடைக்காது என்கின்ற ஒரு நிலை வரும்போது, உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலை வரும்போதும், எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்கின்ற நிய்யத்து எழும்போதும் ஒரு துஆவை நீங்கள் ஓதுங்கள். அந்த துஆ நிச்சயமாக எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து, எதிரிகளுடைய தீங்கிலிருந்து உங்களுக்கு பாதுகாவலை தரும். இக்கட்டான நிலைகளில் அல்லாஹுவின் உதவியை உங்களுக்கு நேரடியாக பெற்றுத்தரும். ஹதரத் அபூ ராஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டும் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஹயாத்து ஸஹாபா என்கின்ற நூலிலே பாகம் 3 பக்கம் 422 பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது, மிகப்பெரிய துன்பங்கள் துயரர்கள் ஏற்படும் போது ஒரு கலிமாவை, ஒரு வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக ஓதுவார்கள். அது என்ன வசனம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீமு சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அதீமி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிக இலகுவான வார்த்தைகள் தான். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீமு சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அதீமி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதனை ஐநேர தொழுகைக்கு பிறகும் ஓதி வாருங்கள். காலை மாலை நேரங்களிலும் இதனை ஓதி வாருங்கள். தனிமையாக எங்கும் செல்லும் போதும் இதை ஓதி வாருங்கள். நீண்ட தூரம் பயணிக்கும் போதும் இதனை ஓதி வந்தால் நிச்சயம் அல்லாஹ்வின் உதவி என்பது எதிர்பாராத திசைகளில் இருந்து நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழும் காலமெல்லாம் இறைவனின் உதவியை நேரடியாக பெற்று வாழக்கூடிய உண்மையான உயர்தரமான முஃமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.